திரு ஞானசேகரன். பொதுவாக வகுப்பிலே மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு சில மாணவர்கள் எப்போதும் தன்னை ஒரு குறுகுறுப்பு மனநிலையோடு காட்டிக்கொள்வது உண்டு. நல்லா படிக்கிறோம் அப்படின்றது ஆசிரியர்கிட்ட நெருங்கி பழகியோ பேசியோ தெரிய வைப்பது உண்டு. ஆனால் எந்த விதமான சலனமும் இல்லாமல் வர்றது, கிளாஸ் அட்டன் பண்ணுறது, போயிட்டே இருக்கிறது. ஒரு மாணவன் தன்னை மாணவன் என்று அடையாளப்படுத்திக் கொள்வது என்பதற்கான ஒரே ஒரு விருட்சம் என்று சொன்னால், எது விதையாக அவர் கையில் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் தன்னுடைய மதிப்பெண். யார் இந்த ஞானசேகரன் என்று தன்னுடைய ஆசிரியர்களுடைய வாயால் உச்சரிக்க வைத்த ஒரு மாணவன் இந்த ஞானசேகரன். ஏன்னா டெஸ்ட்டில் மார்க் எடுப்பார், அது மூலமாக தான் ஞானசேகரன் யாருன்னு எங்களுக்கு தெரியும். கிளாஸில் வந்து ஆசிரியர்கிட்ட பேசியோ பழகியோ இது வரைக்கும் என்கிட்ட ஒரு நாள் கூட அவர் நின்று பேசியதே இல்லை. ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் அவருடைய மதிப்பெண்ணும், மாதிரி தேர்வு பரிசு வழங்கும் போது காலேஜில் மாடல் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு, மாடல் எக்ஸாமில் 3ல் ஒரு பரிசை தட்டிக்கிட்டே போவார் வந்தக்கா. அந்த மதிப்பெண் மூலமாக தன்னுடைய மதிப்பை ஆசிரியர் மத்தியிலே உயர்த்தி கொண்ட ஒரு மாணவர். ஒரு விவசாய குடும்பத்திலே ஒரு ஏழ்மையான நிலையிலிருந்து ஒரு குக்கிராமத்திலிருந்து புறப்பட்டு வந்திருந்தாலும் கூட இன்னைக்கு ஒரு கிராமத்தை ஆளக்கூடிய அதிகாரியாக, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், டிஓவாக வந்திருக்கின்ற ஞானசேகரன் அவர்களை உங்கள் முன் மேடைக்கு அழைக்கின்றேன். தாயும் தந்தையும் இங்கு வரவில்லை என்று நீங்கள் யாரும் ஏக்கம் கொள்ள வேண்டியில்லை. அவர்களுடைய அன்றாட கடமையை வயல்வெளியில் கழிக்க சென்றிருக்கிறார்கள். இவர் தன் கடமையை கழிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு யதார்த்தமான உண்மை பாருங்கள். கை தட்டலாம் கண்டிப்பாக நீங்கள். நான் சொன்னேன், ஞானசேகரன் அப்பா அம்மா கூப்பிட்டு வந்துரு. இல்லைங்க ஐயா, அவங்க காலையில் எழுந்து வயலுக்கு போவாங்க, அவங்களுடைய வேலை, அதை நான் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. திருப்பி வயல்லேருந்து வந்தால் மட்டும்தான் அவங்கள பார்த்து பேச முடியும். சரி, நாங்கள் வரோம், வீட்டுக்கு வரோம், அப்பாட்ட சும்மா 2 வார்த்தை பேசிட்டு வரோம் தான். இல்லைங்க ஐயா, அவங்க எப்போ வராங்கன்னு நான் கேட்டு சொல்கிறேன். அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு ஒரு விவசாயி ஐயாவுக்கு வந்தேன். ஸோ மிக்க மகிழ்ச்சி. ஒரு சாதாரணமான ஏழ்மையான எளிய விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து ஒரு கிராமத்தை கட்டி ஆளக்கூடிய பாக்கியத்தை இறைவன் அவருக்கு அனுமதித்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஞானசேகரனுடைய அனுபவ வார்த்தைகள் என்ன என்பதை உங்கள் முன் பகிர கேட்டுக்கொள்கிறேன். வாங்க ஞானசேகரன். அவருடைய தந்தையாக இருந்து சசிகுமார் சார் அவர்கள் அவருக்கு பொன்மாலையை போத்தி வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். காமராஜர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார். உங்களுடைய பலத்த கரகோஷம் அவருக்கு பரிசாக போகிறது. அதாவது இந்த ஞானசேகரனை பற்றி சொல்லும்போது எனக்கு ராமனுடைய பட்டாபிஷேகமும் ராமனை காட்டுக்கு அனுப்புகிற நிகழ்வும் ஞாபகத்துக்கு வருது. பொதுவாக ஒருத்தர் வேலை வாங்கிட்டாங்க, பொன்னாடை போத்துறாங்கன்னா தன்னை அறியாமல் ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு முகத்தில் ஒரு ஞானம், இதெல்லாம் இருத்தல் வேண்டும். எந்த சலனமும் இல்லாமல் இருக்கிறாங்க ஆள். ராமபிரானை காட்டுக்கு போன்னு சொல்லும் போது ஓகே அப்படின்ற மாதிரி, ராமபிரான் பட்டாபிஷேகம் ஓகே அப்படின்னு சொன்ன மாதிரி, அது எந்த நிலையிலும் சரி. அதாவது நான் ஞானசேகரன் கற்றுக்கொண்ட பாடம் அது. நான் நிறைய முறை ஞானசேகரன் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு முறை மேடை ஏறும்போதும் பரிசு பெறும்போதும் தன்னிடத்துல இருந்து தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாத ஒரு மாணவன் வந்தான் ஞானசேகரன். எந்த நிலைக்கு உயர்ந்திருந்தாலும் தன் நிலையை மறவாத ஒரு மாணவன், சலனமில்லாத ஒரு மாணவன். அவன் எண்ணத்துக்கு தகுந்தார் மாதிரி, உள்ளத்துக்கு தகுந்தார் போல இறைவன் அவருக்கு அருள்பாலித்திருக்கார். இன்னும் நீடூழி வாழ நான் ஞானசேகரனை வாழ்த்துறேன். அதற்கு முன்னன் அவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு உதிர்க்கும்படி உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம், ஒரு கிராமம் தான், புதுப்பட்டு கிராமத்துலேருந்து வரேன். ஸோ பஸ் வசதி அவ்வளோ இல்லவே இல்லை. ஸோ இங்கே நான் ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா 2024 வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ நான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு தான் 3 வருஷம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதுமாரி டிஎன்பிசியில் போகலாம், ஸோ அதை புதுசாக எதனா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசிக்கு ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் டிஎன்பிசியில் என்னன்னே எனக்கு தெரியவே தெரியாது. அது வரைக்கும் என்னன்னே தெரியாது. கவர்மெண்ட் ஜாப்ஸ்னால் படிக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிஎன்பிசியில் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ பார்த்தா எல்லாருமே படிக்கிறாங்க. ஒரு புக்கு 2 புக்கு படிப்பான்னு பார்த்தா அவன் 10 புக்கு 20 புக்குன்னு படிச்சுட்டு இருக்கானுங்க. என்னடா இது இவ்வளோ புக்கு இருக்குது, எப்போ நம்ம படிச்சு முடிக்க போகிறோம், ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாருமே மார்க் எடுக்கிறாங்க, நான் மட்டும் பின்னாடியே இருக்கேன். என்னடா நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோமா, ஒன்றுமே புரியலையே, ஒரு வேளை நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமா, பின்னாடியே போவோமா, இல்லை திருப்பி வேலைக்கே போகலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், மதன் சார் எல்லாருமே வந்துட்டாங்க, எல்லாருமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதையே நம்ம பார்க்கலாம், இன்னும் 2 மாதம் பார்ப்போம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்க ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட் டைம் போடும் போதும் நான் பின்னாடி தான் இருப்பேன். 150 அவ்வளோதான், 150 140 அவ்வளோதான் இருப்பேன் 200க்கு. சரி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி தான் 2024 எக்ஸாம் எழுதினேன். ஆனால் 2024 வரல. ஏன்னா நான் சரியாக எக்ஸிக்யூட் பண்ணல. சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2025 அட்டன் தான். அதுலேருந்து போடும்போதும் நல்லா தான் படிச்சுட்டு போனேன், எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன். எக்ஸிக்யூஷன் மட்டும் கரெக்டாக பண்ணால் போதும். ஸோ அந்த 3 ஹவர் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ அதை நம்ம கரெக்டாக டிவைட் பண்ணுறோமா, எப்படி நம்ம ஃபஸ்ட்டு 1 ஹவர் நம்ம எதை பண்ணுறோம், அந்த 1 ஹவருக்கு மேலே அதை கொண்டு போகக்கூடாது. அதேமாதிரி செகண்ட் 1 ஹவர் அது நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ அதை கரெக்டாக பண்ணோம்.
லாஸ்ட் 1 hour நம்ம இதை தான் பண்ண போகிறோம், இதுக்கு மேலே நான் புதுசாக எதுவும் பண்ணக்கூடாதுன்னா அந்த 3 hour எக்ஸிக்யூஷன் மட்டும் நீங்கள் படிக்கிறது தான் நீங்கள் 1 வருஷமாக படித்ததுக்கான பலனே அந்த 3 மணி நேரத்தில் தான் இருக்குது. நீங்கள் அந்த 3 மணி நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ ஃபஸ்ட்டு 1 hour நான் தமிழ் படிக்க போகிறேன்னா தமிழ் மட்டும் அந்த 1 hour முடிச்சணும், அதை தாண்டி போகவே கூடாது. அதுக்கப்புறம் மேக்ஸ் 1 hour அந்த மேக்ஸ் 1 hour அதில் முடிச்சே ஆகணும். அதே மாதிரி வந்து ஜிகே 1 hour 1 hour முடிச்சிருக்கணும். நீங்கள் அதையும் இதையும் ஓவர்லாப் பண்ணாமல் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்கு போகிறீங்களா, இதில் யாரெல்லாம் வாட்ச் கட்டாமல் இருக்கீங்களோ தெரியல, ஆனால் வாட்ச் கட்டுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பெல் அடிக்கிறதுனால உங்களுக்கு கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பதட்டத்தில் நம்மளுக்கு பெல் அடிக்கிறதும் தெரியாது, எவ்வளோ டைம் போகிறதும் தெரியாது. வாட்ச் கட்டுற பழகிருந்தீங்கன்னா உங்களால் கரெக்டாக வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பதட்டம் இல்லாமல் எந்த கொஸ்டின் நம்ம எழுதுகிறோம், எந்த கொஸ்டின் நம்ம ஷேட் பண்ணுறோம், அதை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் உங்களால் கம்மியாக படிச்சிருந்தாலும் உங்களால் வந்து சேஃப் ஜோனுக்குள்ளே வந்துட முடியும். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படித்ததே எனஃப் தான், 6 month இது எனஃப் தான். ஏன்னா நான் வந்து நானே செகண்ட் அட்டெம்ப்ட்டில் தான் நான் போட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் நான் பதட்டத்தால் தான் விட்டேன். ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையே இல்லை. உங்களுக்கு தேவையானது உங்களுடைய நம்பிக்கை மட்டும்தான், உங்களுடைய முயற்சி மட்டும்தான். 1 வருஷம் படித்தாலே கூட கிளியர் பண்ணவங்க இருக்காங்க. கரெக்டாக படிச்சிங்கன்னா உங்களால் 1 yearல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஜாப் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ கரெக்டாக படிங்க, உங்களுடைய எஃபர்ட் தான் முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தப்பாக எழுதி மார்க் பின்னாடி வாங்கிட்டேன். போட்டார் ஒரு அடி முதுகில். அதோட நான் வச்சு இனிமேல் இவர் கீழே போனால் நம்ம கிஃப்ட் வாங்க தான் போனோம், ப்ரைஸ் வாங்குறதுக்கு தான் போனோம் இவர் கீழே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் படிச்சுட்டு வந்தேன்.